ஹே ஃபுட்டீஸ், சண்டேனாலே நான்வெஜ் டே தாங்க. யூஸ்வலாக பண்ணுற சிக்கன் 65, மட்டன் கோலா இல்லாட்டினா சுக்காங்கிறத விட இந்த மாதிரி ஈரல், செவரட்டி, கிட்னி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சேர்வா பண்ண போகிறோம். இந்த சேர்வாவோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஒரே ஒரு டைம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க. செவரட்டி, ஈரல், கிட்னி எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக 1/2 kg இருக்குது. இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பல்லாரி வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் சால்ட், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட ரா ஸ்மெல் போகணும். சேம் டைம் மசாலாவும் கருகிடக்கூடாது. ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் லிவர், கிட்னி அண்ட் ஸ்ப்ளீனை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. மசாலா வந்து நல்லா கோட் ஆனதுக்கப்புறம் மூழ்கிற அளவுக்கு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 150 ml வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா சாட்டே பண்ணிவிட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் வர வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதை அப்படியே தனியாக வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் 25 கிராம்ஸ் போல் தேங்காய் பல் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஈரல், கிட்னி எல்லாமே நல்லாவே வெந்து வந்திருக்கும். அதை ஒரு பேனில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக சாப் பண்ணி வச்சிருக்கிற மல்லித்தலையை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான சேர்வா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த சேர்வா எல்லா டைப் ஆஃப் டிஃபன் அண்ட் ரைஸோட ஒரு பெஸ்ட் காம்போவாக இருக்கும். இதோட டேஸ்ட் ரொம்பவே யூனிக்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இது பண்றது ரொம்பவே ஈஸி, டக்குன்னு பண்ணிடலாம். நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.